திருப்பூரில் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாலாஜி பாஸ்கர், பெற்றோர் தரப்புல என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, அதாவது திருப்பூர் கேவிஆர் நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் நேற்று 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி ஒருவர் சென்றிருக்கிறார். இந்நிலையில் மாலை நேரத்தில் கழிவறைக்கு சென்ற பொழுது அங்கே பணியில் இருந்த, அதாவது தூய்மை பணியில் ஈடுபட்டு இருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜெய் என்ற இளைஞர் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவி உடனடியாக அங்கிருந்த ஆசிரியரிடமும் கூறியதாகவும், ஆனால் அவர் இதனை பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வீட்டுக்கு வந்த சிறுமி மாலை தனது தாயாரிடம் வயிற்றில் வலி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து விசாரித்த பொழுது நடந்த விஷயங்களை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக நேற்று மாலையே பள்ளியை முற்றுகையிட்டு நியாயம் கேட்டனர். உடனடியாக திருப்பூர் தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு அங்கிருந்த வடமாநில இளைஞரை உடனடியாக கைது செய்தனர். தற்பொழுது அவர் மீது போக்சோ வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் வெளியான நிலையில் இன்று காலையில் பள்ளியில் விடுவதற்காக, தங்களது குழந்தைகளை பள்ளியில் விடுவதற்காக வந்த பெற்றோர்கள் அனைவரும் இது தொடர்பாக பள்ளியின் உரிமையாளர் உரிய முறையில் விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் பள்ளியின் சார்பில் எந்த விதமான விளக்கங்களும் அளிக்கப்படாமல் அலட்சிய போக்கு காட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உடனடியாக சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கேவிஆர் நகர் போலீசார் பெற்றோர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும், தங்களது குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், மேலும் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மிக முக்கியமாக உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மற்ற பெற்றோர்கள் குழந்தைகளை தங்கள் பள்ளியிலிருந்து அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.